தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். வாட்ஸ்அப்ல புதுசா ட்ரிக்ஸ் புது ஃபீச்சர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. பட் இந்த 2020ஆம் ஆண்டு நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்டான டிப்ஸ், சூப்பரான டிப்ஸ் என்னென்னன்றதை சொல்ல போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நீங்க எவ்வளவோ வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. பட் நிறைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அது எப்படா டவுன்லோட் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. இன்னும் ஒரு சில பேர் ஏதாச்சும் ஒரு ரேண்டமா ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் அதெல்லாம் எதுவுமே வேணாங்க. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்பவே சிம்பிளான விஷயம் தான். உங்ககிட்ட MX பிளேயர் இருந்ததுனாலே போதும். ஜஸ்ட் லெஃப்ட் சைட்ல ஸ்வைப் பண்ணீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சேவர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இது வரைக்கும் எனேபிள் பண்ணல, இது வரைக்கும் யூஸே பண்ணலன்னா ஒரு ஆப்ஷன் வந்து கேட்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பார்க்கக்கூடிய எந்த வீடியோவா இருந்தாலும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல வந்து சேவ் ஆயிடும். இப்போ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய MX பிளேயருக்கு போங்க. நீங்க இப்ப பார்த்து ரசிச்ச அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் அங்க சேவ் ஆயிருக்கும். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாவும் வைங்க, இல்ல உங்க நண்பர்களுக்கு டைரக்டா கூட ஷேர் பண்ணி விடுங்க. இரண்டாவது விஷயம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நம்ம வீடியோ வைக்கிறது போலவே வெறும் ஆடியோ மட்டும் கூட வைக்க முடியும். பட் வீடியோ இருக்கக்கூடிய ஆடியோ வைக்க முடியுமா? அதுவும் ரொம்ப சிம்பிளா வந்து வைக்கலாம். ஸோ உங்களுக்கு யாருக்கோ ஒரு மெசேஜை கன்வே பண்ணணும், அது அந்த ஆடியோ மூலியமா கன்வே பண்ணணும், ஏதோ ஒரு பாட்டு மூலியமா கன்வே பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ற அந்த வீடியோவை ஜஸ்ட் அங்க வச்சுட்டு ரைட் சைட் கார்னர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பென் ஐகான் இருக்கும். இப்போ அந்த பென்னை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த கலரை வச்சு ஜஸ்ட் அந்த ஸ்கிரீன்ல வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்க ஒரு 2 செகண்ட்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா அந்த ஸ்கிரீன் ஃபுல்லா அந்த கலர் வந்து மாறிடும். இப்போ உங்களுக்கு தேவையான ஆடியோ அங்க இருக்கும். பட் அந்த வீடியோக்கு பதிலாக அந்த வீடியோக்கு மேல உங்களுடைய கலர் மட்டும் தான் இருக்கும். நீங்க என்ன வாசகங்கள் வந்து அது மேல டைப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ டைப் பண்ணிக்கோங்க. அது அழகா வந்து வந்துடும். ஸோ இப்போ அந்த வீடியோ தான் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இருக்கும். பட் அட் த சேம் டைம் அவங்களால வீடியோ பார்க்க முடியாது. ஜஸ்ட் ஆடியோ அண்ட் உங்களுடைய மெசேஜ் ரெண்டுமே வந்து உங்க ஸ்டேட்டஸ்ல வந்து போயிடும். உங்களுடைய வாட்ஸ்அப்பை நீங்க எப்பவுமே லாக் பண்ணி வைக்கிறீங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் மெசேஜ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்க ஃபீல் பண்றீங்களா? ஸோ உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் மட்டும் வந்து போதாதுங்க உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து பாதுகாக்கிறதுக்கு. பிகாஸ் நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது கூட உங்க விரலை யூஸ் பண்ணி யாராச்சும் வந்து ஓப்பன் பண்ணி படிக்க முடியும். பட் இப்போ நான் சொல்ல போற இந்த ஆப்பை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஃபேஸை ரெகக்னைஸ் பண்ணும். அதே சமயத்தில் உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய உங்களுடைய வாய்ஸ் கமெண்ட் இது ரெண்டுமே இருந்தால் மட்டும்தான் வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகும். வாட்ஸ்அப் அப்படின்னு கிடையாது, நீங்க எந்த ஆப் வேணாலும் லாக் பண்ணிக்கலாம். பட் சிம்பிளா நான் வாட்ஸ்அப் மட்டும் சொல்றேன். ஆப் லாக் பை சென்சரி அப்படின்ற ஒரு ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல அவைலபிளாக இருக்கும். லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் எப்பவும் போலவே. இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய கமெண்ட் என்ன கமெண்ட் அப்படின்றத நீங்கள் டைப் பண்ண சொல்லி கேட்கும். இந்த இடத்துல நான் வாழ்க தமிழ் அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி நான் ஓகே ஜாவிஸ் அப்படின்னும் ஒரு தடவை ட்ரை பண்ணேன் வெவ்வேறு மொபைலில். ஸோ இதில் நம்ம வாழ்க தமிழ் அப்படின்னு கொடுக்கலாம். இந்த வாழ்க தமிழை நம்ம 3 தடவை சொல்ல வேண்டிய மாதிரி கேட்குது. என்னுடைய ஃபேஸை ஸ்கேன் பண்ணுது. அட் த சேம் டைம் நான் கரெக்டாக அந்த வார்த்தையை வந்து சொல்கிறேன்னா அப்படின்றத ஸ்கேன் பண்ணுது. இப்போ நான் 3 தடவை வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் சொல்லிட்டேன். இப்போது அதனுடைய ஃபேஸ் ப்ளஸ் வாய்ஸ் ரெண்டுத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணிக்கிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வாட்ஸ்அப்பை லாக் பண்ணுறோம். லாக் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பை நான் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா என்னுடைய ஃபேஸும் ஸ்கேன் ஆகணும். அட் த சேம் டைம் நான் கரெக்டாக அந்த கமெண்ட் என்ன கமெண்டோ அதுதான் வந்து சொல்லும். நான் வேறு சொன்னால் ஓப்பன் ஆகாது. இப்போ நான் வாழ்க தமிழ் அப்படின்னு சொல்கிறேன். சொன்ன உடனே அழகாக ஆப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் இந்த ஆப்போடைய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இது கூடவே நீங்க உங்க ஸ்மார்ட் போன்லயே பிரைவசில 2 ஸ்டெப் அத்தென்டிகேஷன் 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதையும் கொடுத்து எனேபிள் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாம உங்களுடைய மொபைல்ல இல்லை உங்க வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டை வேற யாரும் வந்து ஹேக் பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் பலவிதமான ஈமோஜிஸ் அமைச்சிருப்பீங்க. பட் ஜிபோர்டை யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபேஸ் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு ஈமோஜி எப்படி கிரியேட் பண்ணுறதும் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் பழைய ட்ரிக் தான். பட் நான் இப்போ சொல்ல போகிறது ஈமோஜியை பற்றி கிடையாதுங்க. உங்களுடைய ஓன் ஃபேஸை நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு ஹீரோ கூடயோ இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு கேரக்டர்ஸ் கூட அங்கே நீங்கள் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த கேரக்டர் நீங்களாகவே இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஜிஃபை ஈஸியாக வந்து நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பலாம். ஸோ அதற்கு டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபேஸை வந்து ஜஸ்ட் கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா போதும். அதில் இருக்கக்கூடிய ஃபேமஸான ஜிஃபில் உங்களுக்கு எந்த ஜிஃப் வேணுமோ அந்த ஜிஃபை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸ் எந்த ஃபேஸ் வந்து நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபேஸ் ஜஸ்ட் வச்சு ஆட் பண்ணிங்கன்னா போதும். அந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அயன்மேனில் நான் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபேஸை வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதை அழகாக வந்து நீங்கள் வீடியோ ஃபார்மேட்லேயோ இல்லை எல்லாருக்குமே பிடிச்சமான ஜிஃப் ஃபார்மேட்லேயோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் நண்பர்களுக்கு ஈஸியாக வந்து ஷேர் பண்ணலாம். எல்லாருமே கண்டிப்பாக இம்ப்ரெஸ் ஆவாங்க. அடுத்த ட்ரிக் தான் என்னுடைய ஃபேவரட் ட்ரிக் அப்படின்னு சொல்லும். அதாவது வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆன்லைனில் போவீங்க. ஸோ லாஸ்ட் சீன் அப்படின்னு சொல்லி அந்த அப்டேட் வந்து ஆகிட்டே இருக்கும் டைமிங் பிரகாரம். பட் இது எதுவுமே உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் காமிக்காமல் நீங்கள் மெசேஜ் அனுப்பணும். அதாவது நீங்கள் ஆன்லைன்லேயே போகாமல் வாட்ஸ்அப்பை ஓப்பனே பண்ணாமல் மெசேஜ் அனுப்புறதுக்கான ட்ரிக்கும் இருக்குது. இல்லை ஓப்பன் பண்ணி நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணாலும் நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணீங்க அப்படின்ற அந்த லாஸ்ட் சீன் அப்டேட்டே பண்ணாமல் சென்ட் பண்ணுறதுக்கும் ட்ரிக் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது send a WhatsApp message.
சொன்னீங்கன்னா காண்டாக்டை நீங்களே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாட்டி சென்ட் அ வாட்ஸ்அப் மெசேஜ் டு தமிழ் செல்வன், இல்லை யார் பேருக்கு நீங்கள் அனுப்பணுமோ அவங்க பேரை சொல்லுங்கள். அழகாக இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகிடும். இந்த இடத்துல என்ன மெசேஜ் அப்படின்றதும் கேட்கும். ஸோ நீங்கள் அழகாக வந்து ப்ரெடிக்டும் பண்ணிடலாம். இந்த மாதிரி மெசேஜ்ப்பா அனுப்புப்பா அப்படின்னும் வந்து சொல்லலாம். சொல்லிவிட்டு சென்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் நீங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பனே பண்ணாமல் வந்து சென்ட் ஆகிடுச்சு. அவங்களுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகும். பட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் வராமல் மெசேஜ் அனுப்பிச்சது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. எப்படிடா இவங்க மெசேஜ் அனுப்பிச்சாங்கன்றதை அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. இது ஒரு மெத்தட். ரெண்டாவது மெத்தட் என்னென்னா, நீங்கள் உங்களுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய மெமரியில் இருக்கக்கூடிய எல்லா ஆப்ஸுமே ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணிவிடுங்க. இப்போது ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டுருங்க. போட்டதுக்கு அப்புறமாக வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்கள். யாருக்கு மெசேஜ் அனுப்பணுமோ அந்த மெசேஜை வந்து டைப் பண்ணி அனுப்பிச்சிடுங்க. அனுப்பிச்சிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு மெமரியிலிருந்து வாட்ஸ்அப் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு இப்போது ஃப்ளைட் மோடை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் மோடும் கிடையாது, வாட்ஸ்அப்பும் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு நெட்டில். ஆனால் நீங்கள் அனுப்பிச்ச மெசேஜ் நீங்கள் ஃப்ளைட் மோடுக்கு முன்னே போட்டதுக்கு அப்புறமா அனுப்பிச்சது. அதனால் அது வந்து லாஸ்ட் சீன் அப்டேட்டே ஆகாது. ஆனால் அனுப்பின மெசேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் இருக்கும். ஸோ அவங்க யோசிச்சிட்டே இருப்பாங்க எப்படி அனுப்புனதுன்னு சொல்லி. இந்த 2 ட்ரிக்கில் உங்களுக்கு எது ஒர்க் ஆச்சுன்னு சொல்லுங்கள், எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நான் சொன்ன வாட்ஸ்அப் ட்ரிக்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு பல விதமான விஷயங்கள் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சமான வாட்ஸ்அப் ட்ரிக் எது இந்த வீடியோவில் மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க. அது மட்டும் கிடையாது, இந்த வாட்ஸ்அப் ட்ரிக்கை மறக்காம உங்கள் நண்பர்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.